நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டினுடைய முன்னாள் அதிபரை இப்போ நடக்க போகிற அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முக்கியமான போட்டியாளராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களை ஒரு சாதாரண பையன், ஒரு 20 வயசு பையன் கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா தெரியுது. இப்போது இந்த வீடியோவில் நான் முக்கியமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களை சனிக்கிழமை ஒரு 20 வயசு பையன், க்ரூக்ஸ் அப்படின்ற பையன் கொல்ல முயற்சி பண்ணால் அது சம்மந்தமாக லேட்டஸ்ட்டாக என்னென்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்றதான் நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்திக்கு நான் வர்றேன். CNN பத்திரிகையை இப்போ என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈரான் ட்ரம்ப் அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு CNN ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ ஈரான் ஏன் ட்ரம்ப் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணணும்? ட்ரம்ப் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானினுடைய முன்னாள் மிலிட்ரி கமாண்டர் சொலைமானியை கொல்வதற்கு உத்தரவிட்டது. வெளிப்படையாக அமெரிக்கா அடித்தாங்க ட்ரம்பினுடைய உத்தரவின் பேரில். ஈரானோட இருந்த அந்த நியூக்ளியர் டீல் ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா முறிஞ்சுது. ஸோ ஈரானுக்கு அதற்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே தலைகீழாக நடந்தது. அமெரிக்காவோடையும் யூரோப்போடையும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்கு ஸ்பாயில் ஆச்சு. ஸோ அதனாலேயே ட்ரம்ப்பை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா ஈரானுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஈரான் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் US இன்டெலிஜென்ஸுக்கு முன்னாடியே போயிருச்சு. இந்த மாதிரி ஈரான் ட்ரம்ப் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் முன்னாடியே போயிருச்சு. ஸோ அதனாலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்பினுடைய அந்த செக்யூரிட்டி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சனிக்கிழமை நடந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே அந்த செய்தியெல்லாம் போயிருச்சு. சனிக்கிழமை நடந்த அந்த ஈவெண்ட் அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ், அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ்க்கு தெரியும் ஈரான் ட்ரம்ப்பை அசாசினேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் இந்த துப்பாக்கி சூடு நடத்தினால அந்த பையனுக்கும் ஈரானுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்றதையும் அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் ஒத்துக்கிறாங்க. எந்த ஒரு கனெக்ஷனும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஈரான் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நசர் கனானி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது மிகவும் ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு, நாங்கள் இந்த விஷயத்தில் ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சிருக்கிறாரு. ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஈரான் அஃபீஷியலாக ட்ரம்ப் அவர்களை ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்குது. எங்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா, சுலைமானி ட்ரம்ப் அவர்கள் அவரோட உத்தரவின் பேரில் தான் சுலைமானி கொல்லப்பட்டார். ஸோ அதனால் ட்ரம்ப் அவர்களுக்கு நாங்கள் தண்டனை பெற்று தருவோம் அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. அது ஈரான் கவர்மெண்ட்டினுடைய ஒரு அஃபீஷியல் ஸ்டாண்டு. ஆனால் இந்த மர்டர் அட்டம்ப்டில் நாங்கள் ஈடுபடலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரியா, ஈரான் இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கு பின்னாடி வேறு யார் இருக்கக்கூடும்? ஒரு பையன், ஒரு 20 வயசு பையன் ஒரு ரூஃபினுடைய மேற்கூரையில் இருந்து ட்ரம்ப் அவர்களை கொல்ல முயற்சி செஞ்சான் அப்படின்னா அது ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பையன்கிட்ட இருந்த ரைஃபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் AR-15. ஸோ அந்த ரைஃபிளின் மூலமாக சில நிமிஷத்துலேயே பல பேர்த்தை கொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நவீனமான ஒரு துப்பாக்கி தான் அது. ஸோ அந்த துப்பாக்கியின் மூலமாக ட்ரம்ப் அவர்களோட காது கிட்ட வரைக்கும் வந்துட்டான். ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் தலையை திருப்பி இருந்தால் ட்ரம்ப் அவர்களோட மூளைக்குள்ளே அந்த புல்லட் போயிருக்கும். நூலிலையில் ட்ரம்ப் உயிர் தப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஆயுசு ரொம்ப 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 கெட்டி. அவருடைய வலது காதினுடைய நுனிப்பகுதியை அந்த புல்லட் உரசிட்டு போயிருக்கு. அப்போ கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் அந்த இடத்த விட்டு போகிறப்ப ஃபைட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபேஸில் அப்படியே ரத்தம் லேசாக தெரிச்சிருக்கு. ஃபைட் பேக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு ஈரான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதா. இப்போ அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன். எப்படி இந்த பையனால் தனி ஒருவனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க முடியும்? கிட்டத்தட்ட 150 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை அவன் குறி வச்சு அடிக்கிற அளவுக்கு இறங்கியிருக்கிறான். அந்த இடத்துல அந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ரேலிக்கு வந்திருந்தவங்க ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் முன்னாடியே சீக்ரெட் சர்வீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த மேற்கூரையில் எவனோ ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்னிங்கை அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் இக்னோர் பண்ணதாக கூறப்படுகிறது. அங்கே இந்த கூட்டத்துக்கு இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அவர் சொன்னார் இந்த மாதிரி மேற்கூரையில் ஒருத்தர் இருந்ததா, ஆனால் செக்யூரிட்டி கண்டுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய சந்தேகத்தை எழுப்புது. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பையன்கிட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருந்திருக்கு. அதாவது ஒரு ரிமோட் மாதிரி. அவன் அவனுடைய வீட்டிலையும் அவனுடைய கார்லேயும் ஒரு சில பொருட்கள் வச்சிருக்கிறான். அது சந்தேகத்திற்குள்ளான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு US அஃபீஷியல்ஸ் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத அவங்க சொல்லலை. ஸோ அந்த பொருட்களை இமீடியட்டாக அவன் நினச்ச நேரத்தில் காலி பண்ணுறதுக்காக அதை சுற்றி ஒரு பாம் மாதிரி குட்டி லெவலில் சின்ன லெவலில் வச்சுட்டு நினச்ச நேரத்தில் டிட்டோனேட் பண்ணிக்கலாம். யாராவது அதை எடுக்க வந்துட்டாங்கன்னா நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து கூட அதை வெடிக்க வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு டிரான்ஸ்மிட்டரும் அவன் வச்சிருக்கிறான். ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவனை சுட்டு கொண்டதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க.
அவனுடைய ஃபோனையும் இப்போ FBI கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஃபுல்லாத்தையுமே FBI வந்து ஈஸியாக வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய FBI கிட்ட வந்துட்டு நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி பண்ண அந்த ஷூட்டரினுடைய நோக்கம் என்ன, அவனுடைய பின்னணி என்ன, எதற்காக இதை செஞ்சால் சம்மந்தமான செய்திகள் எதுவுமே வந்துட்டு பெருசாக வெளியே வரலை. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வந்துட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆன்லைனில் சொல்லக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள். என்ன அப்படின்னா, ஜான் எஃப் கென்னடியை வந்து ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் கொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்களையும் ஒரு சில நோக்கத்துக்காக பெரும்புள்ளிகள் கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து பலருக்கு எதிராக மிகப்பெரிய முடிவுகளை வந்துட்டு எடுத்திருக்கிறவர். ஆல்ரெடி ஆட்சி காலத்தில் இருந்தப்போ வந்துட்டு அவர் நிறையா ஆப்போசிட் டைரக்ஷனில் எல்லாரும் யோசிக்கிறதுக்கு எதிராக வேற ஒரு டைரக்ஷனில் வந்துட்டு பெரிய பெரிய முடிவுகளை வந்துட்டு எடுத்தவர். ஈரானோட இருந்த நியூக்ளியர் டீல் வந்துட்டு வெளியே போகிறது, நேட்டோவுக்கு வந்துட்டு நான் ஃபண்டிங் பண்ணுறதை வந்துட்டு குறைப்பேன்னு சொல்கிறது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு நான் ஏன் பணம் கொடுக்கணும், அவங்க வந்து சீனாவுக்கு ஃபேவரபுளாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக டிசிஷன் எடுத்தது. கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நான் வந்து பணம் தர மாட்டேன், குளோபல் வார்மிங்கை குறைப்பதற்கு வந்துட்டு நான் வந்துட்டு பணம் தர மாட்டேன், அது வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொன்னது. அடுத்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் நான் வந்து உக்ரைனுக்கு எந்த உதவியுமே வந்துட்டு நான் செய்ய மாட்டேன், போகிற உடனடியாக வந்துட்டு நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொன்னது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தாய்வான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பணம் வந்துட்டு பே பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம், நம்ம வந்து பலாயிரம் மைல் தொலைவில் வந்துட்டு இருக்கிறோம், நம்ம வந்து தாய்வானை ப்ரொடெக்ஷன் பண்ணுறது பாதுகாக்கிறது அப்படின்ற சாதாரணமான விஷயம் இல்லை. தாய்வான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அவங்க எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ரொம்ப செழிப்பாக வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏன் நம்மளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்துட்டு ஒரு பணம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி அவர் வந்து நிறையா விஷயங்கள் மாறுபட்ட ரீதியில் வந்துட்டு அவர் பேசுகிறாரு, நிறைய முடிவுகளையும் வந்துட்டு எடுத்திருக்கிறார். அதனால் இவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் பலர் வந்துட்டு இருக்கலாம். இப்போது கிரெம்ளினுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெலன்ஸ்கிக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உக்ரைன் வந்து இந்த அசாசினேஷன் அட்டம்ப்டை பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஜெலன்ஸ்கியோட ரோல் வந்துட்டு முடிஞ்சது. இந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி வந்துட்டு ஊர் சுற்றி அமெரிக்கா கிட்ட இருந்து வந்துட்டு பணம்லாம் வந்துட்டு வாங்க முடியாது. இப்போ நான் அடுத்து இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். ஆர்பன் அப்படின்றவர் ஹங்காரியினுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் போன வாரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய வேர்ல்டு டூரை வந்துட்டு முடித்தார். உக்ரைனுக்கு போனார், அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா போனார், புடின் அவர்களை வந்து சந்தித்து பேசினார், பீஜிங் வந்துட்டு போனார். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்பையும் வந்துட்டு அவருடைய பீச் காம்பவுண்டில் வந்துட்டு மீட் பண்ணார். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரம்ப் கிட்ட ஒரு பெரிய பிளான் வந்துட்டு இருக்குது, உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கான ஒரு பெரிய பிளான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனோட அந்த டாப் பாடிக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்துட்டு ஆர்பன் வந்துட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. இது யாருக்குமே வந்துட்டு பிடிக்கல. ஆர்பன் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் யாருக்குமே வந்துட்டு பிடிக்கல. எல்லாருமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய, அதாவது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், இப்போ இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யாவோட சண்டை போடணும், எந்த சமரசமும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய விருப்பமாக வந்துட்டு தெரியுது. ஸோ இதற்கு எதிராக யார் இருக்கிறா? ட்ரம்ப் இருக்கிறாரு, ஹங்காரியினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு. இவங்களாம் புட்டினுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ், ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்பட்டவர்களினுடைய அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது அதிகமாக போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்க யாருமே அதற்கு பின்னாடி வந்துட்டு இல்லை. ஒரு 20 வயசு சின்ன பையன் தனியாக வந்துட்டு இந்த காரியத்தை செய்யணும்னு நினச்சி சொந்த மோட்டிவுக்காக வந்துட்டு அவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு காரணமாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த LGBT கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறாரு. லெஸ்பியன், கே, ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டர் குரூப்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறாரு. ஆண் பெண் இந்த 2 பாலினம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பையன் ஒருவேளை இந்த சித்தாந்தத்திற்கு, ட்ரம்ப் அவர்களினுடைய இந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து உடையவனாக கூட இருக்கலாம். ஸோ அதனால கூட வந்து ட்ரம்ப்பை அசாசினேட் பண்ணுவதற்கு அவன் முயற்சி பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி இந்த லிஸ்ட் அப்படின்றது அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்குது நண்பர்களே. சரி, நான் இப்போ திருப்பி அப்படியே உலக அரசியலுக்கு வந்துட்டு நான் வர்றேன். ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றால், மீண்டும் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக வந்தால், யூரோப்பியன் யூனியன் வந்து திருப்பியும் ரஷ்யா கிட்ட ஒரு டயலாக் சேனலை ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட வந்துட்டு ஒரு நெகோசியேஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவுக்கு கீழே தான். ஸோ அமெரிக்கா ஃபாலோ பண்ணுறதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லாட்டி நேட்டோக்கு வர ஃபண்டிங்கை அமெரிக்கா பெரிய அளவுக்கு வந்துட்டு குறைப்பாங்க. அதனால் பாதிக்கப்படுறது பெரிய அளவுக்கு யார் அப்படின்னா, நேட்டோ மெம்பர் கண்ட்ரிஸ் தான். ஸோ அதனால் ட்ரம்ப் அவர்கள் வந்தால் உலக அரசியல் பெரிய அளவுக்கு வந்துட்டு மாறும். இந்த உலக அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் திட்டம் போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சில லாபங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ட்ரம்ப் வர்றதை மிகவும் ஒரு அச்சத்தோடு வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அதில் நிறையா பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஆர்பன் ஹங்காரியினுடைய பிரைம் மினிஸ்டர், அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க.
யூரோப்பியன் யூனியனுடைய முக்கியமான மீட்டிங் ஹங்காரியில் நடந்தால் அந்த நாட்டினுடைய முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை ஃப்ரான்ஸ் வந்து அவங்களுடைய முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை ஹங்காரிக்கு வந்துட்டு அனுப்பாமல் லோ லெவல் அஃபீஷியல்ஸை வந்துட்டு கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஹங்காரியை வந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே திங்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹங்காரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹங்காரி நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பீஸ் புரோக்கர் மாதிரி வந்துட்டு இப்போ செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு புட்டினை பார்த்து பேசினதே நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கல, பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழல் வந்து இப்போ நிலவி வந்துட்டு இருக்கு நண்பர்களே. உலக அரசியல் அப்படின்றது நவம்பர் மாதம் நடக்கவிருக்கிற அமெரிக்கன் எலெக்ஷன்ஸை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. ஜெய்ஹிந்த்.